Hi guys, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 undervalued altcoins வந்து பார்க்க போகிறோம். ஸ்மால் கேப் as well as மிட் கேப் எல்லா நரேட்டிவ்ல இருந்தும் வந்து எடுத்திருக்கேன். கேமிங்கு, ஏஐ, டீப்னு, க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி ஏகப்பட்ட நரேட்டிவ்ஸ் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸு இது எல்லாமே அப்ராக்ஸாக ஒரு 20-100x போகும் அப்படின்னு எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது. அது ஏன் அப்படின்னு என்னோட அந்த தியரியும் நான் இந்த வீடியோலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் வந்து இல்லாமல் இந்த வீடியோ எண்ணில் 2 போனஸ் பிக்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் பிக் இப்போ வந்து பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா வாக்ஸிஸ் அப்படின்னு. இது போன இந்த புல்ரனோட எண்டில் அந்த டைமில் கரெக்டாக வந்து 2022 ஸ்டார்டிங் அந்த டைமில் தான் வந்திருக்கு. இப்போதைக்கு ஒரு 16 சென்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லி டைல்யூட்டட் மார்க்கெட் கேப்பே பிலோ 50 மில்லியனாக வந்துருக்குது. பாலிகனில் இருக்கக்கூடிய கேமு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பினான்ஸோட ஃபியூச்சர்ஸில் ரீசெண்டாக வந்து லிஸ்ட் பண்ணாங்க. இதனாலே இது என்னோட ஒரு மெயின் பிக்காக வந்துருக்கு. மேபி இந்த இடத்துல இருந்து ஒரு 30x to மேபி ஈவன் 100x இந்த கேம் நல்லா வந்து போச்சுடானா உங்களோட வெப்சைட் எப்படி இருக்குது அண்ட் இந்த கேம் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த மைண்ட் கிராஃப்ட்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. மெயினாக ஃபியூச்சர்ஸ் ஏன் இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா ஃபியூச்சர்ஸில் தான் அதிகமான வால்யூம் அப்படிங்கிற ட்ரிகர் ஆகும். கேமிங் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நீங்கள் அலெக்ஸ் பெக்கர், எலியோ ட்ரேட்ஸோட சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கேமிங் ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிரிப்டோவில் ப்ளே டு ஏர்ன் அப்படிங்கிறதே ஒரு தப்பான ஒரு நரேட்டிவ். கிரிப்டோவில் ஆக்சுவலாக நார்மலான கேமிங் எப்படி நம்ம ஒரு பப்ஜியோ இல்லை ஒரு AAA கேம்ஸ்லாம் விளாடும், காட் ஆஃப் வார் அது இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேமிங் இதுவானது கிரிப்டோ சைட்லேருந்து வரும் அப்படிங்கிறது தான். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக பாப்கேட் வந்து பினான்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பாப்கேட் வந்து 1.5 பில்லியன் மேலே 2 பில்லியன் என்னமோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் இந்த பியர் மார்க்கெட் கேமிங் யாரும் பேசாதப்போ பினான்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கான். அண்ட் ஆல்சோ வால்யூமும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக நடக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த சார்ட் இந்த மாதிரி இருக்கிற சார்ட்டெல்லாம் வந்து அவ்வளோதான் இது ரக் ஆகிடுச்சு, இது வந்து அவ்வளோதான் டம்ப் ஆயிடுச்சு, சொல்லி முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மோஸ்ட்டாக நீங்கள் புல்ரனோட டாப்லேயோ இல்லை போன புல்ரன் வந்தால் சார்ட் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். பியர் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணால் சார்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 1 இயர் இந்த சைட்வேஸ் அக்யூமுலேஷன் எந்த அளவில் நடக்குது, எந்த அளவுக்கு பீப்புள் வால்யூமோட வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க, அக்யூமுலேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். வாக்ஸி நான் இந்த இடத்துல கொஞ்சம் வாங்கிட்டு மேபி இன்னும் டவுன் ஆனால் வந்து வாங்குவேன். இதுவே ஆக்சுவலாக நல்ல ப்ரைஸ் ரேஞ்சாக நான் வாக்ஸிக்கு வந்து பார்க்குறேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட கேம் ட்ரைலரும் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. மைண்ட் கிராஃப்ட் மாதிரி ஒரு கேமு. அவங்களோட கேமிங் ப்ரீ ஆல்ஃபாலாம் ஆல்ரெடி வந்து வந்துருச்சு. ஃபினான்ஸ்லேயும் இருக்கான், காயின் பேஸ்லேயும் இருக்கான். மெயினாக யூஎஸ் பேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த காயின் பேஸு கிராக்கனில் இருக்க ப்ராஜெக்ட்ஸில் நான் கொஞ்சம் புல்லிஷாகவே இருந்திருக்கேன். ஏன்னா யூஎஸ்லேருந்து இப்போ யூஎஸோட இந்த பிட்காயின் ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆச்சு. யூஎஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்டர்ஸ் இந்த சைக்கிளில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து பர்சனலாக நினைக்கிறேன். இந்த திவாலிக்காக முதரெக் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான கேம்பெயின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, திவாலி தமாக்கான்னு. இந்த கேம்பெயின் அக்டோபர் 21 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்டோபர் 30 வரைக்கும் வந்து இது ரன் ஆக போகுது. இது மூலயமா நீங்கள் ஐஃபோன், ஐபேட், இன்னும் எக்ஸ்க்ளூசிவான டெய்லி லக்கி ட்ரா மூலயமா ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணலாம். அது எப்படின்னு நான் ஃபர்தராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதரெக்ஸ் ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச், ஆப்வியஸாக FIU கீழே வந்து வருது. இவங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் ரெண்டுக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட் மூலயமாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய ஆப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்துடும். உங்களுக்கு மெயின் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரன் ஆகக்கூடிய மெயின் கேம்பெயினான திவாலி தமாக்கா லைவ் அப்படின்னு வந்து காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஆனது வந்து வரும். பிளேஸ் அ ஃபியூச்சர் ஸ்டேட், லக்கி வின்னர்ஸ் கெட் டெய்லி ரிவார்ட்ஸ், டாப் 10 வின்னர்ஸ்க்கு என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா நான் டெய்லி ரிவார்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 21 வந்து ஒருத்தருக்கு ப்ளூ மெசஞ்சர் பேக் வந்து கிடச்சிருக்கு விக்ரம் ஜெயந்த்க்கு. 22 வந்து யூனிவர்சல் மேக்னெட்டிக் சார்ஜர், 23 CMF நத்திங் வாட்ச் ப்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா OnePlus Buds 3 வந்து 2 டே ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதேமாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரிவார்டு பெட்டராக 30 வரைக்கும் வந்து இருக்க போகுது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா திவாலி தமாக்கா லீடர் போர்டுன்னு ஃபர்ஸ்ட் வரவருக்கு ஐஃபோனும், செகண்ட் ஐபேடு, இந்த மாதிரி டாப் 10 இப்போதைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே போனீங்கன்னா உங்களோட டோட்டல் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வால்யூம், இதில் நீங்கள் எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வால்யூம் ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ரிவார்ட் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது வந்து அலோகேட் ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே இதில் வால்யூம் அப்படிங்கிற ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு பை அண்ட் செல் பண்ணாலே ஒரு நல்ல டீசெண்டான வால்யூம் கிடைக்கும். நீங்கள் முதரெக்ஸில் UPI டெபாசிட்டும் வந்து பண்ணலாம், கிரிப்டோ டெபாசிட்டும் வந்து பண்ணலாம். இப்போ வரைக்கும் உங்ககிட்ட முதரெக்ஸில் அக்கௌண்ட் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி KYC பண்ணி ஃபர்ஸ்ட் டெபாசிட்டே மினிமம் 5,000 பண்ணிங்கன்னா 10% ₹500 உங்களுக்கு USDT போனஸும் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் எப்படி ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணணும் இப்போ ஃபர்தராக சொல்கிறேன். உங்களோட ஆப்பில் கீழே ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஃபில்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க அண்ட் நிறைய நியூலி லிஸ்டட் மீம் காயின்ஸ் வரைக்கும் உங்களால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நிறைய பேர்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு நிறைய ட்ரேடிங் கன்செஷன் அந்த ஃபீ ரிபேட் அப்படின்னும் கிடைக்கும். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளி தமாக்காவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர்ஸில் வால்யூம் ஜென்ரேட் பண்ணது ரொம்பவே ஈஸி. சரி, என்னோட நெக்ஸ்ட் பிக்குக்கு நான் இப்போ மூவ் ஆகிறேன். ஸ்டார் அட்லஸ் போன வீடியோலையுமே கூட இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸ்டார் அட்லஸ் இந்த போன புல்ரனோட டாப்பில் வந்து வந்திருந்தான். ஒரு பெரிய ஹைப் இருந்தது இந்த ஸ்டார் அட்லஸ் கேமுக்கு. சொலோனாவில் ஒரு பிக்கஸ்ட் ஒரு ப்ராஜெக்டாக வரப்போகிறதா இது பண்ணிட்டு இருந்தான். பட் ஆக்சுவலாக இவன் வந்து வருவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சொலோனா விட்டு நிறைய ப்ராஜெக்ட் சொலோனா மொத்தமாக டம்ப் ஆகும்போது எஃப்டிஎக்ஸ் பிரச்சனை வரும்போது சொலோனா ஹால்ட் ஆகுது, சொலோனா அவ்வளோதான் காலி அப்படின்னு நினைக்கும் போது நிறைய ப்ராஜெக்ட் சொலோனா விட்டு போனாங்க. பட் இவன் சொலோனாலேயே தான் வந்து இருந்தான், சொலோனாலேயே தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவனோட இது என்னமோ அவன் ஃபிக்ஸ் பண்ணது என்னமோ அதுலேயே வந்து ஸ்டிக் ஆன இருக்கான். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஜெக்ட் வரும்போதே நாங்கள் 2026 2027 ஆகிடும் எங்கள் கேமு அப்படின்னு அவன் வந்து சொன்னான். ஸோ இப்போ வரைக்கும் வந்து ப்ரீ ஆல்ஃபா வந்து கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தது. ப்ரீ ஆல்ஃபாவும் கொஞ்சம் பக்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த கேமிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டார் அட்லஸ் ஒன் ஆஃப் த ஹியூஜ் கேம், ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட லிஸ்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் அவங்க சொன்னதை ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார் அட்லஸோட இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ட் டம்ப் ஆன மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அப்படியே இதை கொஞ்சம் இது தள்ளிட்டு இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரியல் பிக்சர் என்னன்னு தெரியும். இந்த 2023 இந்த ஆகஸ்ட் டைமில் இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு புல்லிஷான ஒரு மூவ் மார்க்கெட்டில் பார்த்தோம். ஏப்ரல் வரைக்கும் வந்து இருந்தது. ஸோ இந்த இடத்துல 0.0015 அந்த ரேஞ்சில் இருந்தது. அந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு பம்ப் வந்து மேஜரான பம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10x. ஸோ ஸ்டார் அட்லஸ் வந்து ஒரு டெட் ப்ராஜெக்ட் இல்லை, 10x வந்து பண்ணிவிட்டு திரும்ப அதே ப்ரைஸ்க்கு ஆல்மோஸ்ட் வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்போது 50 மில்லியனில் இருக்கா. மேபி கேமிங் ரொம்ப பெரிய அடாப்ஷன் வந்துச்சுடான்னா இப்போ வரைக்கும் போன புல்ரனில் நம்ம ஷிபா இனுவே $30 பில்லியன் வேல்யூவேஷன் வரைக்கும் பார்த்தோம். ஆனால் நம்பர் 1 கேமிங் ப்ராஜெக்ட்னு அட்டைன் பண்ண ஆக்ஸ் இன்ஃபினிட்டி வெறும் 11 பில்லியன் தான். ஸோ ரியலான கேமிங் வந்து பீக் ஆகும்போது இந்த சைக்கிளில் $30 பில்லியன் ஏதாவது ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் இல்லை நிறைய கேமிங் ப்ராஜெக்ட் இல்லை அதுக்கும் மேலே கூட மார்க்கெட் கேப் அட்டைன் பண்ணணும் நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டார் அட்லஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பிக். அண்ட் இது ஈஸியாக ஒரு 100x அப்படிங்கிறதெல்லாம் பாசிபிள் நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். திஸ் இஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன் அண்ட் நான் அனலைஸ் பண்ணி நான் வந்து பார்க்குற வியூஸை தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கார்பன் ப்ரௌசர் மேபி ஈவன் மோர் தென் தட் கூட போகலாம். மேபி 2 சைக்கிள் கழிச்சோ இல்லை இப்போ டென்சென்ட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட இது வந்து கேமிங் ஜெயின்ஸ் வந்து இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேமிங் ஜெயிண்ட் வந்து கிரிப்டோ சைட்லேருந்து உருவாகலாம். ஸ்டார் அட்லஸ்னு சொல்ல வரல, பட் கேமிங்க்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு வந்து சொல்ல வரேன். இப்போ என்னோட நெக்ஸ்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபர்ஸ்ட் போனஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸ்டார் அட்லஸ் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு மூவ் ஆகிற ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சைடஸ். இந்த சைடஸ் பற்றி நான் பெருசாக இந்த வீடியோவில் பேச வரும்ல, ஏன்னா இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பட் சைடஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அட்லஸோட ஒரே மாதிரி மூவ் ஆகும். இதோட சார்ட் எடுத்து பார்த்திங்கனாலும் ஸ்டார் அட்லஸ் கூடவே வந்து மூவ் ஆகிருக்கும். பட் இது எத்தேரியமில் சைடஸும் ஸ்டார் அட்லஸும் ஒரே மாதிரி வந்தாங்க ஒரே டைமில். அண்ட் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் சைடஸ்மே வந்தது. அதுவுமே சேம் மார்க்கெட் கேப் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் FTV 100 மில்லியன் FTV மார்க்கெட் கேப்பும் 50 மில்லியன். இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாட்டம் அப்படிங்கிறது ஆனால் 2023 0.0009 ஒரு சென்ட்டு கீழே வந்து போயிருக்கான். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10x மேலேயே வந்து இவன் வந்து பண்ணான். இப்போது ஸ்டார் அட்லஸ் விடவும் இவன் கம்மியாக தான் டம்ப் ஆயிருக்கான். ஸ்டில் இது வந்து ஒரு வர்த்தி பிக்காக நான் வந்து பார்க்குறேன். இவனுமே ஸ்டார் அட்லஸோட மூவ் ஆகி கொஞ்சம் நல்லா மூவ் ஆவான். ஸ்டார் அட்லஸாக இருக்கட்டும் இது வரைக்கும் இன்னும் பினான்ஸ் காயின் பேஸ்லலாம் வந்து வரல. ஃபியூச்சரில் வருவான் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஸ்டார் அட்லஸ் மட்டும் கிராக்கனில் இருக்கான் ஆக்சுவலாக. சரி, நெக்ஸ்ட் என்னோட பிக் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT. போன புல்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா டாவ் மேக்கர் 500 மில்லியன் வேல்யூவேஷன் மேலே போச்சு. போல்கா ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 300-400 மில்லியன் வேல்யூவேஷன் போச்சு. இவங்க ஜஸ்ட் ஒரு லான்ச் பேடாக இருந்தாங்க. லான்ச் பேடோட லீடராக இருந்த ப்ராஜெக்ட்ஸ் இது வந்து. இப்போ ChatGPT எஸ்டாப்ளிஷ்டாக எக்ஸிஸ்டிங்காக அந்த எல்லா லான்ச் பேட்ஸையும் தூக்கி போட்டு இவன் நம்பர் 1 பிளேஸில் வந்து இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கான். இந்த சைக்கிளில் தான் வந்து வந்தான். இந்த 2023 தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சு. லான்ச் ஆனதுலேருந்து சரியான பர்ஃபார்மன்ஸு ஒரு 50 சென்ட் வரைக்கும் வந்து போனால் இப்போ வந்து ஒரு 12 சென்ட்டில் வந்து இருக்குது. ஒரு 100 மில்லியன் கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப்பு. ஃபுல்லி டைல்யூட்டோட வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ சப்ளை அன்லாக் பெருசாக வந்து இதுக்கு மேலே வந்து கிடையாது. நான் ஏன் புல்லிஷாக இருக்கேன்னா இவன் லான்ச் பேடாக மட்டும் வந்து இல்லாமல் இப்போது ஐடியோ லான்ச் பேட் இதுவெல்லாம் ரொம்பவே டவுனாக இருக்குது. ஸ்டில் ஓரளவுக்கு டீசெண்டான மார்க்கெட் கேப் ஹோல்ட் பண்ணுது. அது இல்லாமல் இவன் நிறைய இன்குபேஷனும் இந்த ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட் சைட்லேருந்து பண்ணுறாங்க. கீமா நெட்வொர்க்கு அவனோட ஒன் ஆஃப் த இன்குபேஷன், அது வந்து ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட். அப்புறம் ஏஐ டெக்கும் பெரிய மார்க்கெட் கேப் ரீச் ஆச்சு இவனோட இன்குபேஷனில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டெக்ஸஸ் அண்ட் ஆல்சோ லான்ச் பேட்ச் இன்குபேட் பண்ணுறான். ஜிடி ப்ரோட்டோகால் ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் அதையும் இன்குபேட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ நிறைய இன்குபேஷனில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் ஏகப்பட்டது வந்து வருது. அண்ட் இவனோட பிஸ்னஸ் அண்ட் எல்லாமே கொஞ்சம் வைட் ஓப்பனாக வந்து இருக்கனால மேபி இந்த இடத்துல இருந்து ஈஸியான ஒரு 10x அது வந்து இருக்கும் நான் நம்புகிறேன். அதை தாண்டி ஈவன் ஒரு $10 ஒரு $5 கூட வந்து பாசிபிள். ஸோ ஈஸியான ஒரு 8 to 10x. அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட எக்ஸிட் பிளான் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மை ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ப்ரௌசர் தான் என்னோட நெக்ஸ்ட் பிக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி சார்ட் இருக்கிறத பார்த்தாலே விரும்ப மாட்டீங்க. என்னடா ப்ரைஸ் மொத்தமாக நம்ம இருக்குது, இதுக்கு மேலே இது இந்த சார்ட் ரெக்கவரை பழைய ப்ரைஸ்க்கெலாம் வரும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓம் மந்த்ராவும் நாக்கமோட்டாவும் வந்து எடுத்துக்கலாம். எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இப்படி வரும்னு இல்லை, பட் நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு 10-20 ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறோம். அதில் ஒரு டீசெண்டான மார்க்கெட் கேப்பில் எடுக்கிறோம்னா இப்போ கார்பன் நெட்வொர்க்லாம் ஒரு 10 million அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஒரு டீசெண்டான மார்க்கெட் கேப்பில் எடுக்கிறோம். அவங்க டீம் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு ஆக்டிவ் ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்கன்னா திஸ் இஸ் வெரி ஈஸிலி பாசிபிள். பியர் மார்க்கெட்டில் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த மாதிரி சார்ட் வந்து நம்மளால் வந்து காமிக்க முடியும். புல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஈஸியாக அவங்களோட ஆல் டைம் ஹைக்கு திரும்ப கிளைம் ஆகிட்டு இருப்பாங்க. நியூ ஆல் டைம் ஹைஸே வந்து பண்ணுவாங்க. நாக்கமோட்டா கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2022 5 cent வந்தால் இன்னும் கேமிங் ஹைப் வராமலே நாக்கமோட்டா ஜஸ்ட் அந்த ஹைப்னாலையும் நிறைய பேர் ஷில் பண்ணுறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா $3 பண்ணால் விச் இஸ் அரௌண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60x அட்லீஸ்ட் வந்து வரும். அண்ட் ஓம் மந்த்ராவும் அந்த மாதிரி தான். ஓம் போன இதில் D5 இருந்தால் அப்புறம் RWக்கு வந்து கிட்டத்தட்ட 2 cent இருந்தவன் 100x பியூராக வந்து பண்ணியிருக்கான். ஸோ அந்த மாதிரி வெரி மச் பாசிபிள். கார்பன் ப்ரௌசர் ஏன்னா பிரேவ் ப்ரௌசரோட காம்படிட்டர் இந்த கார்பன் ப்ரௌசர் தான். கார்பன் ப்ரௌசர் வந்து கிரிப்டோவில் இப்போ தான் அவங்க காயின் கொண்டு வந்திருக்கான், எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கான். பட் முன்னாடி நான் சின்ன வயசுலேயே கார்பன் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக, மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக. இவங்கக்கிட்ட கொஞ்சம் நிறையவே வந்து ஃபண்ட்ஸும் ட்ரெஷரியில் இருக்குது. ஏன்னா இவங்க ப்ரௌசர்லேயும் நிறைய ஏர்ன் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அது இல்லாமல் இவங்க நிறைய இன்குபேஷன் அண்ட் லான்ச் பேட் ஸ்டஃப்ஸ்லேயும் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. இவங்க ப்ரௌசரும் நல்லா தான் வந்து இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 million. அண்ட் நான் ரொம்ப நாளாக இது வந்து பார்த்துருந்தேன், பட் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், தொடலை. காரணம்னா நிறைய சப்ளை அன்லாக் ஆக வேண்டி இருந்தது. ரீசெண்டாக பம்ப் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ அகைன் வந்து டம்ப் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் அதே ப்ரைஸ் வந்திருக்கு. அதனால் இதில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்சேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட் எக்ஸ்சேஞ்சஸ், MAXC அப்புறம் பிட்ஜெட், கூகாயின், அது இதுன்னு HTXலலாம் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பிக். ஒரு அண்டர் வேல்யூடு மைக்ரோ கேப் இல்லை ஸ்மால் கேப்னு சொல்லலாம். இந்த இடத்துலேருந்து இந்த மார்க்கெட் கேப்பு மேபி ஒரு 50x 100x கூட ஈஸியாகவே வந்து பாசிபிள். ஏன்னா எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து போகும் அப்படின்னு நம்மளோட ப்ரெடிக்ஷன்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு 5-6 trillion ஆகுது போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு ஈஸியாக இதெல்லாம் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 50x 100x புல் பண்ணுறது ஈஸியாக தான் வந்துருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட பிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரஷ் நெட்வொர்க். பட் இது ரொம்ப ரிஸ்கியான பிக்காக வந்து வச்சுக்கலாம். ஆனால் ஈஸியாக மார்க்கெட் மூவ் ஆகும்போது இதிலலாம் கண்டிப்பாக மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு 5x 10x அப்படிங்கிறதுலாம். பட் போன ஆல் டைம் போகுமா? ஏன்னா $150 வந்து போன வாட்டி வந்து போயிருந்தது. ஷார்ட் டேர்மில் ஒரு இந்த டீசென்ட்ரலைஸ்டு க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கான ஒரு ஸ்டோரேஜ் நெட்வொர்க்கான ஒரு ஹைப் வந்தப்போ இது வந்து போச்சு. போன புல்ரன்லையும் இதே தான். ஒரு $2-3 $150 போச்சு. இப்போது 40 cent இருக்குது. போன புல்ரனில் நிறைய சப்ளை அன்லாக் ஆகாமல் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 10 million மார்க்கெட் கேப், FTVயும் 13 million. மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு MAXC HTXலாம் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது வந்து இந்த வாட்டி ஓரளவுக்கு இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கான ஒரு மூமெண்டம் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஃப்ளக்ஸ் அதெல்லாம் நல்லா ஹீப்பில் இருக்குது. அது இல்லாமல் நிறைய இந்த டாப் ப்ராஜெக்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா AI இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கனால இந்த ஹைப் வரும்போது க்ரஸ்ட்டு அதோட பீட்டா பிளேவாக அதோட ஸ்மால் கேப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து மேபி ஒரு 50xோ அதெல்லாம் வெரி ஈஸிலி பாசிபிள். ஒரு சின்ன அமௌண்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம். அண்ட் மூமெண்டமும் பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டு தான் வந்துருக்கு. க்ரஷ் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் லோவில் தான் இருக்கான். 50 cent வந்து $2 போனால். பட் நீங்கள் முடிஞ்ச அளவு ஹோல்டர்ஸ் வில் பி ரிவார்டட் இன் த புல் மார்க்கெட். ஸோ அதனால் ஒரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களால் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சின்ன சைக்கிளில் வந்து வித்துறாதீங்க. நான் இதுக்குன்னு சொல்லலை, பொதுவாக எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும்
பண்ணாலும். சரி, ஹோப் நம்மளோட பிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. லாஸ்ட் என்னோட இந்த போனஸ் பிக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். சைமன்ஸ் கேட் இந்த பர்டிகுலர் புல்ரனில் வந்து தான் இப்போ மீம் நரேட்டிவ் ரொம்ப இதுவாக போகிறனால ப்ரைஸ் ரொம்ப நல்லா ஹோல்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ நேற்று பினான்ஸ் ஃபியூச்சர்ஸில் லிஸ்ட் பண்ணதும் ஆல்மோஸ்ட் ஒரு 50% மேலே பம்ப் ஆகிட்டான். பாப் கேட்டும் பினான்ஸ் ஃபியூச்சர்ஸில் லிஸ்ட் ஆனதும் எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியும். இதுவுமே ஒரு கேட் நரேட்டிவ் மீம் தான். இது டம்ப் ஆச்சுன்னா டம்ப் ஆகிறதுல வாங்குங்க. நான் ஃபுல்லி டைல்யூட்டட் 300 மில்லியனில் இருக்கனால 10x அப்படிங்கிறது சைமன்ஸ் கேட்டுக்கு ரொம்ப ஈஸியாக பாசிபிளாக இருக்கும் நம்புகிறேன். நான் ஃபியூச்சர்ஸ்லையும் இருக்குது பினான்ஸில். அண்ட் நிறைய லிவரேஜ் ட்ரேடர்ஸ் வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. வால்யூமும் க்ரேஸியாக வந்து நடந்துட்டு இருக்கனால. ஸோ கைஸ், ஹோப் நம்மளோட பிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைக்கிளில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கனால ஒரு 50 ஆர் 100+ ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து நோட் டவுன் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒவ்வொரு நரேட்டிவ்லையும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்குது, ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் உடனே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை பை.